ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கந்தன் அருளால் அனைவரும் நலமுடன் இருக்கணும். இதுவே என்னுடைய மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, மனசுக்குள்ளே எவ்வளோ வலிகள் இருந்தாலும் நம்ம அவங்கள பார்க்கும்போது இந்த வலிகளை மறந்து அவங்களுக்காக லைஃப்பில் நம்ம செய்யக்கூடியது மோட்டிவேஷனான ஸ்பீச்சஸ். மற்றபடி பார்த்திங்கன்னா அவங்கள அந்த லைஃப்லேருந்து நம்ம வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும். நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னு அவங்க கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேன்சர் சர்வைவர்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் நினைக்கலாம், அவங்களுக்கு கேன்சர் வந்துடுச்சு, அது ஒரு பிக்கஸ்ட் நோய் அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாக அப்படி கிடையாது. நம்மளோட மன உறுதியும் மன வலிமையும் கண்டிப்பாக அதிலிருந்து போராட்டத்திலிருந்து நம்மளை கொண்டு வரும். நம்ம ஒன்று நினைக்கணும், அந்த கேன்சர் சர்வைவராக இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் மனசில் ஒன்று மட்டும் நினச்சிங்க. நீங்கள் யாருக்காக எழுந்து வரணும்னா உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய கணவருக்காக, கண்டிப்பாக உங்களுடைய மகளோ மகனுக்காக நீங்கள் எழுந்திருச்சு நடமாடணும் அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக வச்சுட்டு முருகனை வேண்டிங்க. கண்டிப்பாக அதிலிருந்து உங்களை கண்டிப்பாக கரம் கொடுத்து தூக்கக்கூடியவன் அந்த கந்தன் மட்டுமே. நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், கண்டிப்பாக நீங்கள் ப்ரே பண்ணிங்க. என்னோடய பிரார்த்தனையும் அத்தனை நோயாளிகளுக்காகவும் இருக்கும். நான் அவங்கள நோயாளியாக பார்க்கல, என்னுடைய சக எப்படி சொல்கிற தோழன் தோழிகள், அம்மா அப்பா மகன் மகள் அக்கா அண்ணன் அப்படி தான் பார்க்குறேன். அப்படி பார்க்குற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல உடல் சுகத்தை என்னுடைய கந்தன் கொடுப்பார். இது என்னுடைய வாக்காகவே நீங்கள் வச்சிங்க. கண்டிப்பாக அப்படி ஒரு நோயை கூடிய சீக்கிரம் இந்த கந்தன் அழிச்சிடணும். அந்த ஒரு கொடிய நோயை அழிச்சிடணும். ஏன் அப்படின்னா, ஒரு அதீத வளர்ச்சி வாழ்க்கையில் கொடுக்க முடியாத அந்த வளர்ச்சி அந்த உடலில் கொடுக்கும்போது தான் நம்ம அந்த நிலையை அடைகிறோம் இல்லையா? கண்டிப்பாக அதிலேருந்து அவங்களுக்கு மறுவாழ்வுங்கிறது ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் நினைக்கக்கூடியது யாரை நினைக்கணும்? உங்களுடைய பிள்ளைகளோ கணவர்களோ, உங்களுடைய மகனோ மகளோ, உங்களுடைய பசங்க, இவங்களை மட்டுமே லைஃப்பில் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் வெளில வரலாம். ஒன்று சொல்கிறேன், இந்த உலகம் நீங்கள் நினைக்கிற மாதிரி, நான் மற்றவங்கள டிஃப்ரென்ஸ் படுத்தி பேசுகிறவங்களுக்கும் சொல்கிறேன், அந்த மாதிரி நினைக்காதீங்க. அவங்களுக்கு நம்மளால் பண உதவி செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, பொருள் உதவி செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, உங்களுடைய வார்த்தைகளை உங்களுக்கு உதவியாக இருக்கட்டும். அப்படி உள்ளவங்களை வெளில கொண்டு வரும்போது நீங்கள் போய் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படிலாம் சத்தியமாக கேட்காதீங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இதிலேருந்து உங்களை கடவுள் கண்டிப்பாக காப்பாற்றி இருந்திருக்காரு. இதை விட பெஸ்ட்டாக இருக்கும் இனிமே. நீங்கள் இந்த கடந்த இது எப்படின்னா, ஒரு பிக்கஸ்ட்டு இதாக மாறுறதுக்கு முன்னாடி கடவுள் அதை கண்டுபிடிச்சி உங்களுக்கு சரி பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். நீங்கள் அதை கடந்து வந்துட்டீங்கன்னு சொல்லுங்கள். அந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இல்லாமல், எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அது அவங்கள ஒரு ஆத்ம திருப்தி படுத்தும்னு நான் நம்புகிறேன். நான் பார்க்குறவங்கள்ட்ட நான் உங்களோட ஷேர் பண்ணணுன்னு சொல்கிறது எப்படின்னா, என் கூடவே இருந்தாங்க என்னோடய ஃப்ரெண்டு. என்னோடய அத்தை பாதிக்கப்பட்டு அவங்க இப்போ க்யூரபிள் ஆகி நல்லா இருக்காங்க கடவுள் புண்ணியத்தில். அதே மாதிரி என் ஃப்ரெண்டு எப்படின்னாக்கா, என் கூட ஆப்போசிட் வீடு தான், ரொம்ப க்ளோஸாக பேசிப்போம். அவங்களுமே அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வெளில வந்துட்டாங்க. இப்போ 6th கீமோ, அவங்க 4th கீமோ அப்போ என்கிட்ட கையை பிடிச்சி சொன்னாங்க, நான் சூசைட் பண்ணிக்கணும் போல் இருக்குது, என்னால் முடியலை அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒன்றையும் அவங்கக்கிட்ட சொன்னேன், எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் அந்த கந்தனுக்கு முன்னாடி எதுவும் கிடையாது. அவங்க கையை பிடிச்சி சொன்ன ஒரே வார்த்தை, நீங்கள் உங்கள் பிள்ளைய நினச்சி பாருங்கள், கண்ணுக்கு முன்னாடி அவங்க பையன் பேர் சபரியை நினச்சிட்டு அந்த வலியை நீங்கள் பொறுத்துங்க. கண்டிப்பாக அடுத்த 2 கீமோ உங்களுக்கு வலியே இருக்காது. கண்டிப்பாக வலி இல்லாமல் அந்த கந்தன் கொண்டு வருவார்னு நான் சொன்னேன். என்னுடைய வார்த்தையில் என்னுடைய கந்தன் வாக்கு கொடுத்தான்னு நான் நினச்சேன். அதே மாதிரி அவங்க 5th கீமோ 4th கீமோவில் எவ்வளோ சிரமப்பட்டாங்களோ அந்த எந்த சிரமமுமே அவங்களுக்கு 5th கீமோவில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது நான் அவங்கள 4th கீமோவில் ரொம்ப இழைச்சி வெயிட் லாஸ் ஆகி பார்த்தேன்.
5th கீமோவில் அப்படியே ஆப்போசிட்டாக அவங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருந்தாங்க. அடுத்து இப்போ 6th கீமோ அவங்களோட டாக்டரே சொன்னாராம், என்ன இப்படி தாங்க மாட்டேறீங்க, பாடி வந்து அதுக்கேற்ற மாதிரி ரெக்கவர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் அவங்க 5th கீமோ போடும்போது டாக்டர் வந்து அவங்கள போட்டுட்டு இது மாதிரி சொன்ன அந்த வார்த்தைக்கும் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்கும் ஆச்சரியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் கந்தன் அப்படிங்கிறது. அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்காக கடவுள் எப்படியும் கண் திறந்து பார்ப்பார் இல்லையா? அதனால் வந்து இறைவனை முழுசாக நம்புங்க. இதே மாதிரி யாராக இருந்தாலும் என்னுடைய அத்தனை உள்ளங்களும் அதிலிருந்து எத்தனை பேர் கஷ்டப்பட்டாலும் அவங்களும் அதிலிருந்து வெளில வாங்க. இந்த உலகம் ஒன்றும் பெருசு கிடையாது. நம்ம காசு பணம் பெருசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இல்லவே இல்லை. நீங்கள் வந்து ஒன்று நினச்சிங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் அழகுங்கிறது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான். அழகு வந்து நம்மளை எப்பொழுதுமே ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. அழகுங்கிறது தோலும் முகமும் மட்டும்தான், சதையும் கலந்தது மட்டும்தான். நம்மளுடைய மனசு மட்டும்தான் அழகாக இருக்கணும். அதை நினைவில் வச்சுங்க. நம்மளுடைய நல்ல குணங்களும் நல்ல அன்பு செலுத்தக்கூடிய அந்த பண்பும் தாழ்மையான பேச்சும் மரியாதை கலந்த பேச்சும் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் உயர்த்தும். அதை ஒருபோதும் மறந்துடாதீங்க. அதனால் வந்து நீங்கள் வெளியில் வாங்க. நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. திரும்பவும் ரீக்ரோ ஆகும். அது வந்து அதீத வளர்ச்சிக்காக போடுறதுனால நம்மளுடைய ஹேர்ஸுமே கொட்ட தான் செய்யும். ஒன்றே ஒன்று நினச்சிங்க, அதுக்கு முன்னாடி போய் சின்னதாக ஒரு மொட்டை அடிச்சிங்க. நம்மளோட முடியை வந்து காணிக்கையை ஒரு கடவுளுக்கு உங்களோட இஷ்ட தெய்வங்களுக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம கொண்டு போய் கொடுப்போம் தானே அப்படி நினச்சிப்போம். நம்மளுடைய அப்பா அம்மா வந்து நம்ம என்ன நினைப்போம், நம்மளோட குழந்தை நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு போய் கொடுத்துருவோம். அதே மாதிரி நினச்சிட்டு கண்டிப்பாக நீங்கள் அப்படி கொடுத்துட்டு திரும்பவும் ட்ரீட்மெண்ட்லாம் முடித்து ஒரு புது உலகத்தை புது மனுஷங்களாக வெளில வாங்க. கண்டிப்பாக நமக்கும் உதவக்கூடிய நல்ல உள்ளங்கள் பல இருக்கும். அவங்க கூட கண்டிப்பாக உங்களோட ஜேர்னியை தொடருங்க. உங்களோட தொழில்களாக இருந்தால் அதையும் தொடங்குங்க. கண்டிப்பாக அதுலேயும் வெற்றி கிடைக்கும். வாழ்க்கையில் நம்மளுக்கு இதுதான் வாழ்க்கை, முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்கு எப்பொழுதும் வரவே கூடாது. நம்மளுடைய காலம் முடிய போகுது அப்படின்னு நம்ம நினச்சா நம்மளோட மனசு திடமற்று போனால் மட்டும்தான் அந்த இடத்துல நம்மளை கந்தனுடைய கருணை இல்லாமல் நம்ம அவனை நம்பாமல் போனோம், கடவுளே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னு வச்சிங்களேன், அதுதான் நம்மளுடைய முட்டாள்தனம். அப்படி கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொல்லப்போனால் என்னையை பார்த்து நீங்கள் வந்து நினைப்பீங்க இவ்வளோ போல்டாக பேசுகிறாங்கன்னு. உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ஸ்ட்ரோக் வந்த அந்த நொடி நான் வந்து வாழ்க்கையில் ஐயோ அப்படின்னு நான் நினச்சதை விட நான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நினச்சேன். கண்டிப்பாக இந்த உயிர் நம்ம குழந்தைக்காக இருக்கணும்னு நினச்சா அந்த முருகன் கொடுக்கட்டும். நான் விடிகிற வரைக்கும் இருப்பேனான்னு எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு எடுத்த வலி 3 o'clock போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனேன். ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு 6 இயர்ஸாக என்னுடைய அந்த ட்ரீட்மெண்ட் தொடர்ந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து என்ன வேணாலும் நினைக்கலாம். இப்போ கூட இந்த நொடி கூட சைடாக எப்போயாவது வண்டி போனால் நினைப்பேன், வண்டி ஓட்டும்போது. அதுமாதிரி கீழே விழுந்தப்பையும் அப்போ தான் நினச்சேன், ஐயா நீ இருக்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த உயிர் வந்து இந்த குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னு நான் வளர்க்கணுங்கிற பொறுப்பு என்கிட்ட இருந்து நான் இருக்கணும்னு இருந்தால் இருக்கட்டும், இல்லை இந்த நொடி போகணும் அப்படின்னு நினச்சா அது உன் பாதத்திலே போகட்டும் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நினைப்பேன். அதே தைரியத்தை தான் உங்களுக்கும் சொல்கிறேன். நம்ம கண்டிப்பாக நம்ம குழந்தைங்கள முன்னிறுத்தி பாருங்கள். கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பை நம்ம வாழணுங்கிற உத்வேகம் தானாக பிறக்கும். அதனால் கேன்சர் சர்வைவர்ஸ் அப்படிங்கிறவங்கள அப்படின்னு நம்ம சொல்லணும்னு கூட நான் விரும்ப ஆசைப்படலை. ஏன்னா அவங்க நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய தோழன் தோழிகள், அப்பா அம்மா, நம்மளோட உயிர் அப்படின்னு மட்டும் நினைங்க. அவங்கள எப்படியாவது வெளியில் ரெக்கவர் பண்ணி வெளி உலகத்துக்கு அவங்கள கொண்டு வரணும். தனிமையாக அவங்கள தனிமைப்படுத்திடவே கூடாது. இது வந்து என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். யாராக இருந்தாலும் அந்த மாதிரி தனிமைப்படுத்தி மட்டும் பார்த்துடாதீங்க. நம்ம உறவுகள், அப்பா அம்மா, நம்ம உயிரில் ஒரு உயிராக இருந்தால் நீங்கள் பார்த்துப்பீங்க இல்லையா, அதை போல் பாருங்கள். யாரும் யாரையும் விலக்கி வைக்காதீங்க. கண்டிப்பாக அப்படி உள்ளவங்களாக இருந்தால் பேசாத உறவுகள் கூட போய் பேசுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உதவி பண்ணலைனாலும் நீங்கள் பேசுகிற அந்த பேச்சு கூட அவங்கள வாழ வைக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.